இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு V ஷேப் கூட போட்டோம்லவா லஞ்ச் பேக் சைஸ்க்கு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க இந்த V ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பேட்டர்ன். உங்களுக்கு ரெண்டு கலரும் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க V ஷேப் மாதிரி. இது வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸ் கரெக்டா இருக்கும். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நான் முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் ஒரே ஒயர்ல. சோ இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த கூடை பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து 2 ரோல் கூட கிராஸ்கட் கூட தான் இதுவும். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா V ஷேப் மாதிரி நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் சைஸ் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் எடுத்திருக்கேன், இன்னொன்னு வந்து சாண்டல் இல்ல உங்களுக்கு வந்து லைட் ஒயிட் மாதிரி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் ஒரு கலர்ல இருந்து ஒவ்வொரு கட்டு உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் நீங்க ஒவ்வொரு ரோல்ல இருந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட் கொடுங்கனால நீங்க முதல்ல ஒயர் வெட்டிடுவீங்க. சோ ஒரு கலர்ல இருந்தும் 24 ஒயர் வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் 8.5 அடி நீங்க எடுத்துக்கணும். இப்போ எப்பவும் போலவே நீங்க வந்து இதை நாட்ஸ் போட்டுருவீங்க. சோ இதுல 12 நாட் கிடைக்கும், இதுலயும் 12 நாட் கிடைச்சிடும். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு நாம எப்படி வந்து பேஸ்ல ஒயர்ஸ் இந்த நாட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பேஸ்ல சென்டர் லைன். நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாதி பாதியா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது கிரீன், இது சாண்டல்னு நாம எல்லா நாட்டையுமே ஒரே சைடா அரேஞ்ச் பண்ணிடணும் இந்த மாதிரி. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்றது 9வது நாட்ல நீங்க கார்னர் டர்ன் பண்ணுவீங்க. அப்புறம் இது ஹேண்டில்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கோம். ஒரே ஒரு கலர் மட்டும் எடுத்திருக்கோம். சோ கிரீன் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். முறுக்கு கைப்பிடியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து உள் ஒயர் மட்டும்தான் அளந்து வைப்பீங்க. சோ உள் ஒயர் பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடி நான் போட்டிருக்கிறதுக்கு 3 ஒயர் வச்சுக்கிறேன். அப்புறம் நான் உள் ஒயரோட அளவு பாத்தீங்கன்னா 4 அடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஒயரோட அளவுமே. அப்புறம் நீங்க கைப்பிடி பின்றதுக்கு நீங்க ரன்னிங் ஒயர் தான் வச்சு பண்ணுவீங்க. சோ இது வந்து உங்களுக்கு உள் ஒயர் மட்டும் தான் இங்க அளப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை எப்படி போடுறது இல்ல இந்த கைப்பிடி எப்படி போடுறதுனா தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து எப்படி போடுறதுன்னு நீங்க கத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.